பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா எங்கள் பிபிஏ திருச்சபையிலிருந்து உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோபு தன் சொத்து, செல்வம், பிள்ளைகள் அனைத்தையும் இழந்த போது அவர் இன்னும் கர்த்தரை புகழ்ந்து கொண்டுதான் இருந்தார். எல்லாவற்றையும் எடுத்த சூழ்நிலையிலே, இழந்த சூழ்நிலையிலே அவர் தன்னை தாழ்த்தி தரையில விழுந்து தேவனை வணங்கினார். கடவுளை ஏன் என்று கேள்வி கேட்பதற்கு பதிலாக, குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக யோபு தன்னிடம் உள்ள அனைத்தும் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, அவராலே தான் எடுக்கப்பட்டது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். அதை ஒப்புக்கொண்டார். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் நம்முடைய இழப்பு, கஷ்டமான சூழ்நிலையில சந்திக்கும் போது நாம் அடிக்கடி தேவனிடத்திலே கேள்வி எழுப்புகிறோம். கடவுளை, தேவனை நாம் குறை கூறுகிறோம். இருப்பினும் யோபுவை போல கடினமான சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிற்கும் எல்லா நாளும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். தேவனை குறை கூறும் பொழுது நாமும் பாவம் செய்கிறவர்களாய் நாம் ஆகிறோம். தேவன் பாவம் செய்கிறவர்களை அவர் வெறுக்கிறார். கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கும் பொழுது நீதிமானாய் நடந்து தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆமென்.